திமுக மாவட்ட செயலாளர்கள் அதிரடி மாற்றம். செஞ்சி மஸ்தான் முதல் தோப்பு வெங்கடாசலம் வரை யாருக்கு அடிச்சது ஜாக்பாட்? வாங்க பார்க்கலாம். அரசியலை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஆண்டு நடக்க இருக்க சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் டிஎம்கே ஒரு சில மாற்றங்களை கட்சியில் அதிரடியாக கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்ன மாற்றம்னு வாங்க பார்க்கலாம். ஈரோடு, திருப்பூர், மதுரை, திருவள்ளூர், நெல்லை, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் 2 அல்லது 3 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட பொறுப்பாளர் நியமிச்சிருக்காரு. முதல் மாவட்டமாக ஈரோடு மாவட்டத்தை பார்க்கலாம். ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு, மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய ஈரோடு தெற்கு மாவட்டத்திற்கு அமைச்சராக முத்துசாமி அண்ணன் மாவட்ட செயலாளரை நியமனம் செஞ்சுருக்காங்க. அடுத்ததாக அந்தியூர், பவானிசாகர், கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியை உள்ளடக்கிய ஈரோடு வடக்கு மாவட்ட செயலர் அதிமுகவிலிருந்து விலகி வந்த முன்னாள் அமைச்சர் தோப்பு வெங்கடாசலத்திற்கு ஈரோடு மத்திய மாவட்ட செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு. அது எந்தெந்த தொகுதின்னு பார்த்தீங்கன்னா பவானி, பெருந்துறை ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு இவர் தான் பொறுப்பாளர் செயல்படுவார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது திருப்பூர் மாவட்டம். இங்கே யார் மாவட்ட செயலாளர் நம்ம பார்க்கலாம். பல்லடம், திருப்பூர் தெற்கு தொகுதியை உள்ளடக்கிய திருப்பூர் கிழக்கு மாவட்ட செயலராக கா. செல்வராஜ், காங்கயம், தாராபுரம் தொகுதியை உள்ளடக்கிய திருப்பூர் மேற்கு மாவட்ட செயலராக அமைச்சர் சாமிதான் செயல்படுவார். அவினாசி, திருப்பூர் வடக்கு தொகுதிகளை உள்ளடக்கிய திருப்பூர் வடக்கு மாவட்ட செயலராக என். தினேஷ்குமாரும், உடுமலை, மடத்துக்குளம் தொகுதியை உள்ளடக்கிய திருப்பூர் தெற்கு மாவட்ட செயலராக பத்மநாதனும் அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க. சமீபத்தில் மாவட்ட செயலாளர் மற்றும் அமைச்சர் பதவியில் நீக்கப்பட்ட அன்னை செஞ்சி மஸ்தானுக்கு மீண்டும் செயலாளர் பொறுப்பு தரப்பட்டிருக்கு. செஞ்சி மஸ்தான் அன்னை செஞ்சி, மயிலம், திண்டிவனம் தொகுதியில் உள்ளடக்கிய விழுப்புர் வடக்கு மாவட்ட தொகுதி மாவட்ட செயலராக செஞ்சி மஸ்தான் நியமிச்சிருக்காங்க. திருக்கோவிலூர், விக்கிரவாண்டி தொகுதியில் உள்ளடக்கிய விழுப்புர் தெற்கு மாவட்ட செயலராக அமைச்சர் பொன்முடியின் மகனுமான முன்னாள் எம்பியுமான கௌதம சிகாமணி நியமிக்கப்பட்டிருக்கார். வானூர் மற்றும் விழுப்புரம் தொகுதியை உள்ளடக்கிய விழுப்புரம் மத்திய மாவட்ட செயலராக டாக்டர் ஆர். லட்சுமணன் நியமிக்கப்பட்டிருக்காரு. இவர் முன்னாள் அதிமுக எம்பியாக இருந்தார். இவர் திமுகவில் இணைஞ்சு அதிமுகவில் இருக்க சி.வி. சண்முகத்தை தோக்கடிச்சவர். அடுத்து மதுரை மாவட்டம். மதுரை வடக்கு மாவட்ட செயலராக மூர்த்தி நியமிக்கப்பட்டிருக்கார். மதுரை மாநகர் மாவட்ட செயலராக கோ. தளபதி செயல்படுவார்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. தஞ்சாவூர் தெற்கு மாவட்ட செயலராக இருந்த அண்ணாதுரைக்கு பதிலாக பழனிவேல் மாவட்ட பொறுப்பாளர் நியமிக்கப்பட்டுள்ளார். திருநெல்வேலி மத்திய மாவட்ட செயலராக இருந்த டிபிஎம் மைதீன் கானுக்கு பதிலாக அப்துல் வாகப் மாவட்ட பொறுப்பாளர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலராக பணியாற்றி வந்த டிஜேஎஸ் கோவிந்தனுக்கு பதிலாக எம்எஸ்கே ரமேஷ் புதிய மாவட்ட செயலராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். நீலகிரி மாவட்ட செயலராக பணியாற்றி வந்த பாமு முபாரக்கிற்கு பதிலாக KM ராஜி புதிய மாவட்ட செயலராக அறிவிக்கப்பட்டுள்ளார். 2026 நடக்க போகிற சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்கிறதுக்காக இப்போ இருந்தே திமுக அவங்களோட வேலையை அடுத்து என்ன நடக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா ஒரு லைக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அரசியலுக்கான அடுத்தடுத்த அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். நன்றி மக்களே.